ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா மிஸ் சேனல். நாங்கள் வந்து வீடு மாற்றிட்டோம். வீடு மாற்ற வீடியோலாம் எடுக்கல. ஆனால் வீடு வந்து க்ளீன் பண்ண வீடியோ வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போடணும்னா அது சொல்லணும்னு எனக்கு தெரியல. இது வந்து வீட்டுக்கு வந்து கிராசரி ஐட்டம்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். அதுதான் உங்களுக்கு நீ காட்ட போகிறேன். ரேட்டோட காட்ட போகிறேன் எவ்வளோ இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சிறு சேமிப்பு திட்டத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம். 2 வாங்கிப்போம். இது வந்து சில்லறைகள் போல, இது வந்து நோட்டு பணங்கள் போல, 500 ரூபாய் போல, இது வந்து சில்லறை சேமிக்கலாம் போதும். காயின்ஸ் போல. இதோட விலை வந்து இது வந்து 30 ரூபாய். 15 ரூபாய் தான். சிறு சேமிப்பு செய்தால் ரொம்ப நல்லது நடக்கும். 15 ரூபாய் தான். இது வந்து ஒரு குரங்கு பொம்மை பார்த்துக்கோங்க. இது வந்து பிங்கி பேங்க் பிங்கி பேங்க். இதை சேமிக்க போடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் கட்டுக்காரு, அப்புறம் 2 டப்பா வாங்கியிருக்கோம். இது ஒரு டப்பா, ஒரு டப்பா, 2 கண்டெய்னர். 2 வாங்கணும். திங்ஸ் சும்மா எக்ஸ்ட்ரா நம்ம இதில் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கா? இல்லைன்னா இப்போ ஃபில் பண்ண போறோம். இதில் வந்து கிராசரிஸ், நம்மளோட சமையல் பொருட்கள் எல்லாம் இதில் போடணும். காம்பேக்டா வாங்கிருக்கேன். நான் ஆல்ரெடி பழசு ஒன்று இருக்கு. இது பழசு காட்டுறேன். இது வந்து பழசு ஆல்ரெடி வச்சிருக்கேன். அதுல வந்து குட்டியா ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வாங்க. இடத்துல 2 இது 2 மட்டும் தான் கிச்சன்ல அந்த கவுண்டர் டாப்ல வச்சிருக்கோம். அதனால 2 மட்டும் வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன். கிச்சன் வந்து குட்டி கிச்சன் தான். அதுக்கு வந்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் இது மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இது மாதிரி 2 வாங்கிப்போம். இந்த இது வந்து பூண்டு போட்டு வைக்க எல்லாம் வாங்கிப்போம். இது எவ்வளோனா 25 ரூபான்னு நினைக்கிறேன். எதுவும் போடல, விலை போடல. 20 ரூபாய் இல்லை 10 ரூபா கடையில் வாங்கினேன். இது வந்து 30 ரூபாய், இது 30 ரூபாய். இது 2 30 ரூபாய், இது வந்து 20 ரூபாய். இங்க பாருங்க, இது வந்து நம்ம உப்பு போடுறதுக்கு சின்ன பெரிய ஜாடி, குட்டி ஜாடி வாங்கிப்போம். தூள் உப்பு போடுறதுக்காக வாங்கிப்போம். பெரிய ஜாடி வந்து வச்சுப்போம். அதை வந்து கல்லுப்பு போடுறதுக்காக வச்சிருக்கோம். இதோட விலை வந்து 60 ரூபி. பக்கத்துல இருந்தாலும் வாங்கிக்கணும். இது எல்லாமே கோலப்பொடி, வாசலில் கோலப்பொடி வாங்கணும். பொடி வாங்கிப்போம். முக்கியமானது இந்த பொட்டு தானே. எங்க வீட்டுல பொட்டு பேக்கிட்டே இருக்காது. வெறும் ஐலைனர் தான் வச்சிருக்கோம். 2 ஐலைனர் வாங்கினோம், ஒரு ஐலைனர் தொலைச்சிட்டோம். பழசு இருக்கு. ஆனா பழசுல ஐலைனர் காலி அடிச்சு தண்ணூத்தி வச்சு எல்லாமே அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு பொட்டு பேக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம். இதுவும் அதே மாதிரிதான். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பொட்டு இது ஒண்ணு. எல்லாம் 10 ரூபாய். 10 ரூபாய் 30 ரூபாய் பொட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் ஆதிக்கு மோர் கேட்கறான்னு சொல்லிட்டு மோர் வாங்கணும். மோர் கொடுக்கறதுக்காக அது மோர் டப்பா வாங்கணும். இதுலயே ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த கேப் கொடுத்துருவாங்க. அப்படியே இது கேக் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அப்படி காணாது, அப்படியே ஸ்ட்ரா இருக்கும். மோர் இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கலாம். பக்கத்தில் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்காக இது வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னா இது ஒரு நிமிஷம் சரி. வெயில் காலத்துக்கு மோர் குடிச்சா ரொம்ப நல்லது. அதனால ஆஃபீஸ் மோர் டப்பா கொடுத்துப்போம். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூனு. இதுலயே ஃபோக் வாங்கணும். அது எங்கே காணும். அதை நாங்கள் நேரத்தில் சாப்பிட்ட ஃபுட் சாப்பிட்டோமா, அதனால அப்புறம் கிராசரி ஐட்டத்துக்கு வரலாம். கிராசரி மட்டும் வாங்க எவ்வளோ தெரியுமாச்சு? 1008 ரூபாய். இது பாருங்க, 1008 ரூபாய். என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்றேன். சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா பொடி, கறி மசாலா பொடி, அந்த துணி துவைக்கிற அந்த லிட்டர் இது இருக்குமே ஜெல்லு, அது 2 லிட்டர் வாங்கியிருக்கோம். விம்பார் வாங்கியிருக்கேன், லிக்விடு. அப்பளம் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பூண்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் ஆயில். என்னென்னு காமிக்கிறேன். இந்த சீரகம், இந்த கடுகு எல்லாமே 100 கிராம் வாங்கியிருக்கேன். சீரகத்தோட விலை வந்து 58 ரூபாய். கடுகு வந்து 16 ரூபாய். 16 ரூபாய். ஃபர்ஸ்ட் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து இந்த ட்ரேல போட்டிருக்கிறேன். பூண்டு வந்து இப்படி உடச்சு போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். அதெல்லாம் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கணும். அதனால என்ன பண்ணுறேன், இப்படி ஒவ்வொரு பூண்டா உடைக்க முடியாது. அதனால கொஞ்சம் என்ன முடிஞ்ச அளவுக்கு உடச்சு வச்சு போட்டுருக்கோம். பூண்டு வந்து கொஞ்சம் பச்சையா இருந்துச்சுனாவோ உள்ள வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல ஆயிரும். மாதிரி உடச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி அது ரொம்ப நாள் வரும். அதாவது நம்ம சும்மா இருக்க டைம்ல நம்ம சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல இருந்ததுன்னா நல்லா கொட்டி வைக்கலாம். இப்படி மாற்றணும். இப்படி முழு பூண்டா இருக்கிறது வந்து இப்படி பல்லு குட்டி பல்லா மாத்திடணும். அவ்வளவுதான். நல்லா காஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல நிறைய நாள் ஆகும். ஏன்னா சீக்கிரமா கேட்டு கஷ்டமா இருக்கு. போட்டாச்சு. மனமா இருக்கு. இந்த பேன் சீப் வந்து எங்க வீட்டுல எல்லா கையிலும் பேன் இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த சீப் வந்து எங்க வீட்டுல இருந்தே ஆகணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.
ரொம்ப நல்லது உடம்புக்கு. அல்சர் இருக்கவங்கள சோம்பு நிறைய சாப்பிடலாம், டெய்லி சாப்பிடலாம். எஸ் காய்ஸ், சோம்பு பட்டியல பாருங்க. எங்க அம்மா தக்காளி சாப்பாட்டுல சோம்பு போடுவாங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் போடுறது அதெல்லாம் போடாதுமா அப்படின்னா கடையில போய் சோம்பு அந்த ஆயா இருக்குல்ல வந்து வெந்தயம். என்னது வெந்தயம். வெந்தயம்லாம் அந்த வெயில்கெல்லாம் நல்லது, குளிர்ச்சி தரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்றது கேட்கணும். அதான் காய்ஸ் கொட்டிடுவோம். அந்த மிளகாய் தூள் போட்டுறேன். சக்தி மிளகாய் தூள் ரெடி. குழம்பில் போட்டால் கமகமக்கும் குழம்பு. டேஸ்ட்டுக்காக ஏதோ உள்ள கலந்துருக்காங்க. நீங்க யாரும் மிளகா தூளை பார்த்து பாருங்க, ஏதோ உள்ள இருக்கு ஒயிட் கலர்ல. நான் என் கண்ணு இன்னைக்கு சாப்பிட்டா தெரிஞ்சுக்கிட்டு. சிக்கன் மசாலா, அப்படி கறி மசாலா, ஏதோ கோழிக்கு பவுடர் கலக்கிற மாதிரி இருக்கு. சாம்பார் பொடி, வந்து ரசப்பொடி, எல்லா பொடியும் ஒண்ணா வச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியும் எனக்கு. நெக்ஸ்ட் இது சாம்பார் பொடி. அது இல்லையா? அது வந்து மிளகு தூள் வாங்கல, மறந்துட்டேன். அதுதான் மிளகு வாங்கிக்கோங்க. அது மிளகு தூள் இருந்தா இதுல போட்டு வச்சுப்பேன். பெரிய பொடியாக்கு மிளகு தூள் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம வாசனையா இருக்குங்க. காந்தாரா படத்துல எடுத்துலாம் மூணு பார்ப்பாங்க. தூளுப்பு திருத்தறியா பேண்டேஜ்கள் எல்லா எல்லாத்தையும் போடுவாங்க. அம்மா சீக்கிரம் ஆர்டிஃபிஷியல் வந்து நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டில் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, கலரே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் காட்டலாமா? அதே மாதிரி காட்டு, கீழே எப்படி இறக்கி காட்டு. பார்த்துக்கிட்டீங்களா? நல்லாக்கா? அதான் தமிழ் போச்சு. அவ்வளோதாங்க நம்மளோடது எல்லாமே. வேற என்ன வேண்டாமா? அவ்வளோ விம்பார் வாங்கிட்டு வந்தோம். விம்மல் வந்து சோப்பு பாத்திரம் வேற மிளகோட ரேட்டு 100, வெறும் 100 கிராம் 96 ரூபாய்க்கு. ஒரு கிராம். இதை நாங்க எங்க வாங்கணும்னா ஹோல்சேல் கடையில வாங்கணும். அங்கேயே எப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ல இது பாருங்க அப்ப எவ்வளவுக்கு விற்பாங்கன்ட்டு. இது கடுகு இந்த மிளகு. சரி ஓகே गाइस, ரேட் கொள்ள ரேட்டா இருக்குங்க. பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ காமிக்கிறோம். அடுத்த வீடியோ வந்து வீடு க்ளீன் பண்ணது அதெல்லாம் காமிக்க போறோம். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தண்ணி குடிச்சு ஹெல்தியா இருங்க. நாங்க தண்ணி குடிச்சு வர வீடியோக்காக நாங்க தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்காக எடுத்துறோம். பேசி டயர்டா இருப்பாங்க. அதனால அனைவரும் இந்த கோடை காலத்துக்கு தண்ணி குடித்து ஹெல்தியாக இருங்க. ட்ரிங்க் மீ அப்படின்னு சொல்லி வாட்டர் நம்ம சொல்லிட்டு எல்லாம் தண்ணி குடிங்க गाइस. நன்றி, வணக்கம். இதுடன் என் உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுவது பூமிகா. பஸ்ஸா